இன்னைக்கு அதிகமாக இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கியிருக்கக்கூடிய மாநிலம் அதாவது திமுக வந்து எப்பொழுதாவது ஜெயிக்கும். வாழ்க்கையில் போகும்போது யாரும் எதையும் கொண்டு போக போகிறதில்ல. இந்த 5 வருஷம் பதவி பட்டம் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, நான் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி. சார், மாநில தலைவராக பாஜகவுடைய இந்த பொறுப்பை ஏற்று இருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் என்னதான் பாக்குறீங்க இந்த சூழல்ல? எனக்கு வந்து என்ன சவால், ஒரு சவால் உனக்கு இல்லை. எனக்கு என்னை பொறுத்தவரையிலும் அதிமுக பிஜேபி கூட்டணிங்கிறது, அது ஏற்கனவே பிஜேபியில் வந்து 8 வருஷம் முடிஞ்சு 9 வருஷம் ஆக போகுது. அதிமுக பொறுத்த மட்டும் நான் எனக்கு எல்லோருமே கிளைக்கழக செயலாளர் இருந்து பொதுச் செயலாளர் வரைக்கும் வேண்டிய நண்பர்கள். அது கூட்டணியை நடத்தி செல்வதில் எங்களுக்கு எந்த மாதிரி பாகுபாடும் வரப்போகல. எங்களுக்கு பெரிய சவால் ஒன்றும் பெரிய சவாலாக நாங்கள் எதுவும் நினைக்கல. எங்களுக்கு வேண்டியதெல்லாம் மக்களுக்கு பாதகமான முறையில் நடைபெறுகிற இந்த ஆட்சி ஒரு மாற்றம் வேணும். மக்களுக்கு மாண்பும் பாரத நரேந்திர மோடி அவர்கள் தருகின்ற நல்லாட்சி போல தமிழகத்திலும் மக்களுக்கு நல்லாட்சி வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு நிதி பற்றாக்குறை. இன்னைக்கு இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கியிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ் மாநிலம். மத்திய அரசை எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசை எதிர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. தேவையான திட்டங்களை மத்திய அரசு வாங்கிக்கிட்டு எங்கள் நிதி எதுவுமே தரலை அப்படின்னு வேற சொல்றாங்க. 2026ல ஆட்சி மாற்றம் வேணும்னு சொல்றீங்க. அவ்வளவு எளிதா? முதல்ல எனக்கா தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் வந்து கூட்டணியை பலப்படுத்தும் வேலையில தான் ஈடுபட்டு இருக்காங்க. 26ல வந்து மாற்றம் வேணும்ன்றீங்க. அது எவ்வளவு ஈஸி நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல அது கடினம் தான் எல்லாருமே சொல்றாங்க. திமுக இப்ப 5 வருஷம் தான் ஆட்சியில் இருக்கு. அதுக்கு முன்னால 10 வருஷம் யார் ஆட்சியில் இருந்தா? அதிமுக ஆட்சியில் இருக்கு. திமுக இந்த ஒரு முறை தானே வந்திருக்கு. அதுக்கு முன்னால் ஆட்சியில் இருந்தது யாரு? ஒரு முறை இருந்தாங்க. அதாவது திமுக வந்து எப்பொழுதாவது ஜெயிக்கும். புரிஞ்சுதா? எங்களுடைய கூட்டணி இனிமேல் எப்பொழுதும் ஜெயிக்கும். நீங்க வந்து ஏற்கனவே அதிமுக அமைச்சரா இருந்திருக்கீங்க, தொடர்ந்து அங்க சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்கீங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கீங்க மாநில அளவில். அதிமுகவுடைய உங்களோட இணக்கம் எப்படி இருக்கும்? குறிப்பா இதுக்காக தான் உங்களை வந்து அதிமுக வந்து இணக்கமா செயல்படணும் தான் உங்களை மாநில தலைவர் ஆக்கியிருக்காங்களா? இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. எப்படின்னாக்கி ஒரு 3 வருஷம் முடிஞ்சு இப்போ அடுத்தால 3 வருஷம் முடிஞ்சா இன்னொருத்தர் எனக்கு பதிலாக வருவார். அது 3 வருஷத்துக்கு முன்னாலேயும் வரலாம், 3 வருஷம் முடிஞ்சும் வரலாம், அடுத்த 6 வருஷம் தொடர்ந்து 6 வருஷம் முடிஞ்சும் வரலாம். 6 வருஷத்துக்கு அப்புறம் இருக்க முடியாது. நேற்று அமித்ஷா வந்த போதே வந்து திமுக வந்து ஒரு ஊழல் கட்சின்ற குற்றச்சாட்டை வச்சாங்க. அதே குற்றச்சாட்டை வந்து இப்ப திரும்பவும் வந்து திமுக முதலமைச்சர் அவர்கள் உங்க மேல வச்சிருக்காங்க. என்டிஏ கூட்டணி தான் ஊழல் கட்சின்னு சொல்றாங்க. அதாவது நாங்க அவங்கள சொல்றோம், அவங்க எங்களை சொல்றாங்க. அது யாருங்கிறத மக்கள் தான் தீர்மானிக்கும். விஜயும் உங்க கட்சியை உங்க கூட்டணியை விமர்சிச்சிருக்காரு. எப்படி பாக்க? அதாவது இது நம்ம நாட்டில் எழுத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் நிறைய இருக்கு. நான் கூட புதிய தலைமுறையை மோசம்னு சொல்லி விமர்சிக்கலாம். இல்லை, சொல்ற ஒரு கருத்துக்கு நான் என்ன தப்பா எடுத்துக்கூடாது. இப்போ உங்களை சொல்லலாம்னு வச்சுங்களேன். ஏன்னா இது வந்து பேச்சு சுதந்திரம் எழுது. அதனால ஒருத்தர் இருந்து சொல்றது வந்து அதுக்கு நம்ம ஒரு பதில் சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? சார், உங்களுக்கான வாழ்த்துக்கள். எப்படி இருக்க போது உங்க செயல்பாடு? ஏதாவது ஒரு சில உதாரணங்களை சொல்லலாம். அதாவது அதிமுக இருக்கும்போது அம்மா எனக்கு நிறைய பொறுப்புகளை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை எல்லா மாவட்டங்களிலும் எல்லா குக்கிராமங்கள்லையும் போய் நான் வேலை செஞ்சுருக்கேன். அதே மாதிரி இப்பொழுதும் எல்லா குக்கிராமங்களையும் போய் கட்சியை பலப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் வச்சிருக்கேன். நேற்றுக்கு வந்து உங்களுக்கு வந்து பேனாவை கொடுத்து வேட்புமனு தாக்கலுக்கு வந்து அண்ணாமலை அவர்களே வந்து உங்களை முன்மொழிஞ்சாங்க. இன்னைக்கு வந்து அவரை செருப்பு போடணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டீங்க, செருப்பையும் போட்டுட்டாரு. உங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல அட்டாச்மெண்ட் இருக்கா? எப்படி இருக்கு? நிச்சயமா இருக்கு. அதாவது நினைக்கிறேன்னா, நீ மேடையில் பேசின எல்லாருமே சொன்னாங்க ராம் லட்சுமணன் போல இருக்காங்க அப்படின்னு. உண்மையில அப்படித்தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கிறதான மனித வாழ்க்கையில் போகும்போது யாரும் எதையும் கொண்டு போக போகிறதில்ல. இந்த 5 வருஷம் பதவி பட்டம் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, நான் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, இந்த பதவியெல்லாம் இது உலகம், இது ஒரு மாயை. இதில் நீங்கள் வந்து ப்ரெஸ்ஸில் இதெல்லாம் எடுத்து ஒரு பெருசாக போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இதெல்லாம் எத்தனை நாளைக்கு என்பது. ஒரு ப்ரெஸ் இருந்துச்சு, சன் டிவி இருந்துச்சு, இன்னைக்கு கிட்டத்தட்ட 150 ப்ரெஸ் வந்துருச்சு. உங்களுடைய லாபம் எல்லாம் குறைஞ்சி போச்சு, உங்கள்ட்ட ரேட்டிங் எல்லாமே குறைஞ்சிருச்சு. ஏன்னா அது மாதிரி அரசியல் கட்சி புதுசாக தம்பி விஜய் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஆனால் மக்கள் மனசில் யாரை எந்த நேரத்தில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ கொண்டு வரலாம்.
நன்றி சார். புதிய தலைவராக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக பொறுப்பேற்றுள்ள நயினார் நாகேந்திரன் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். குறிப்பாக 2026 தேர்தலில் வெற்றி பெறுவோம், ஏற்கனவே தொடர்ந்து ஆட்சியில் அதிமுக இருந்திருக்கிறது, திமுக மாறி இருந்திருக்கிறது, ஆகவே எங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு கருத்தினை பதிவு செய்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பது அஸ்வினுடன் சுரேஷ்குமார்.